அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாத வாக்குத்தத்த வசனம் சங்கீத புஸ்தகம் 91 சங்கீதம் 14 வசனம். Psalm 91 verse 14. சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நான் கர்த்தரிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் கர்த்தர் என்னை விடுவிப்பார். அவர் நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடியால் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். நாம் கர்த்தரிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நமக்கு விரோதமான எல்லா கிரிகளிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். கர்த்தர் நம்மை விடுவித்து காப்பார். நமக்கு ஜெயத்தை தருவார். நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அவர் நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடியால் சர்வ வல்லமை உள்ள தேவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். அவர் நாமம் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவர் நம்மோடு இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைய தியான பகுதி சங்கீத புஸ்தகம் 37 அதிகாரம் 4 வசனம். Psalm 37 verse 4. சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் நீ மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். Delight yourself in the Lord and he will give you the desires of your heart. நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. உன்னை விசாரிக்கிற கர்த்தர் உன் அருகில் உண்டு. உன் தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் உன்னோடு உண்டு. நீ கர்த்தரை நம்பு. உன் கவலைகளை, மன பாரங்களை, வருத்தங்களை எல்லாம், உன் இருதயத்தின் வேதனைகளை எல்லாம் கர்த்தரிடத்தில் கொடுத்து விடு. நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. 1 பேதுரு 5:7. 1 Peter chapter 5 verse 7. நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நம்முடைய கவலைகளை எல்லாம் நாம் கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும். உங்கள் கவலைகளை, கஷ்டங்களை எல்லாம், அவைகள் எதுவாயிருந்தாலும், எப்படிப்பட்டதாயிருந்தாலும், நம்முடைய கண்களுக்கு அது பெரியதாயிருந்தாலும் அவற்றை எல்லாம் கர்த்தரிடத்தில் கொடுத்து விடுங்கள். அவர் மேல் வைத்து விடுங்கள். மன மகிழ்ச்சியாயிருங்கள். நாம் வேறு யாரிடம் போக முடியும்? யாரிடம் போய் சொல்ல முடியும்? யாரால் நம்முடைய நிலைமையை புரிந்து கொள்ள முடியும்? யாரால் நமக்கு உதவி செய்ய முடியும்? கர்த்தர் ஒருவரால் தான். அவர் ஒருவர் மட்டும்தான் நம்மை கருத்தாய் விசாரிக்கிறவர், நம்மை காப்பாற்றுகிற கர்த்தர் அவர். எனவே எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த ஒரு வேதனையும், எந்த ஒரு மன பாரத்தையும், எந்த ஒரு கஷ்டத்தையும் இருதயத்தில் வைத்து சுமக்காதுங்க.
எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல கொடுத்து விடுங்க, அவர் மேல வைத்து விடுங்க. அவர் பார்த்து கொள்வார். அவர் ஜெயத்தை தருவார், அவர் சமாதானத்தை தருவார், அவர் விடுதலை தருவார், அவர் ஜெயத்தை தருவார். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர், நம்மில் இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் நம்மை ஆதரிப்பார், நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார், அதைத்தான் அவர் விரும்புகிறார். இம்மட்டும் உன்னை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்த கர்த்தர் இன்னமும் உன்னை காப்பார். அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் விடுவிக்கிறவருமாயிருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார். நீ தேவ சந்நிதியில் வந்து நின்றால் உன் ஜெபம் கேட்கப்படும், உன் கண்ணீர் துடைக்கப்படும். கர்த்தர் உன்னை ஆற்றி தேற்றுவார், கர்த்தர் உன்னை மாற்றுவார், உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவார். உன் வாஞ்சை நிறைவேறும். நீ கர்த்தரிடத்தில் மகிழ்ந்திருக்க கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார். நீ மன மகிழ்ச்சியாயிருப்பாய். உன் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் உனக்கு அருள் செய்வார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ இரட்சிப்பை, மீட்பை, ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்வாய். நீ அறியாத பாதையிலே கர்த்தர் உன்னை நடத்துவார். உன் கண்களுக்கு முன்பாய் அதிசயங்களை கர்த்தர் செய்வார். உன் இருதயத்தை மகிழ பண்ணுவார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரம் மகிமையான மேன்மையான பெரிய காரியங்களை உனக்கு செய்யும். ஜீவ மார்க்கத்தை கர்த்தர் உனக்கு தெரியப்படுத்துவார். தேவ சமூகத்தின் பரிபூர்ண ஆனந்தத்தால் நீ நிரப்பப்படுவாய். நித்திய ஜீவனையும் நீ சுதந்தரித்துக் கொள்வாய். கர்த்தர் உனக்காக வனாந்தரமான உன் வாழ்க்கையிலே வழியை உண்டாக்குவார். அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணுவார். ஏசாயா 58:11, ஐசாயா 58:11. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எவ்வளவு அழகாக நேர்த்தியாக கர்த்தர் அதை எழுதி தந்திருக்கிறார் பாருங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். வருஷத்தின் 365 நாட்களிலும் கர்த்தர் உன்னை நடத்துவார். கர்த்தர் உன்னோடே கூட இருந்து உன்னை வழி நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். உன்னை வறண்டு போக விடமாட்டார். உன்னை ஒன்றுமில்லாமல் போக விடமாட்டார். அந்த நேரத்திலும் அப்படிப்பட்ட கொடிய வறட்சியான காலங்களிலும் உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி கர்த்தர் உன்னை சகல ஆசீர்வாதத்தாலும் சகல நன்மையாலும் நிரப்பி உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் நீ கர்த்தரால் நிரப்பப்பட்டிருப்பாய். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். சங்கீதம் 20, Psalm 20 verse 4 and 5. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. யாரால நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற முடியும்? நம்முடைய வாஞ்சைகளை நமக்கு கொடுக்க முடியும்? கர்த்தர் ஒருவரால் தான். அவர் சொல்லுகிறார், அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. நீ எதை எதை வாஞ்சிக்கிறாயோ, எதை எதை விரும்புகிறாயோ, எதையெல்லாம் நாடுகிறாயோ, எதையெல்லாம் தேடுகிறாயோ, எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு தருவார். உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தருவார். நீ
வாஞ்சிக்கிறதை விரும்புகிறதை கர்த்தர் உனக்கு தருவார். உமது ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். நீ என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று நீ ஆலோசனை பண்ணுகிறாயோ அந்த ஆலோசனையும் கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார். 5ஆம் வசனம், நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நாங்கள் கர்த்தருடைய இரட்சிப்பினாலே மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே ஜெயக்கொடி ஏற்றுவோம். ஜெயக்கொடி கர்த்தருடைய நாமத்தினால பறக்கும். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நான் சொல்லவில்லை, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. திட்டமும் தெளிவுமாய் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆசீர்வாதம் வேண்டுமானால், மன சமாதானம் வேண்டுமானால், மன மகிழ்ச்சி வேண்டுமானால், இருதயத்தில் நிறைத்து வைத்திருக்கிறதான எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் கொடுத்து விடுங்க. நீங்க சுமக்காதுங்க, சுமந்து தவிக்காதுங்க. அது கர்த்தருடைய கரத்துல கொடுத்துருங்க. அவைகள் எத்தகைய வேதனையை கொடுத்து கொண்டிருந்தாலும் அவற்றை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலனாய் இருக்கட்டும். எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல கொடுத்து விடுங்க. ஒன்றை இருதயத்தில் வைக்காதுங்க. அந்த அன்னாள் ஜெபித்தது போல ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விட்டுருங்க. ஆண்டவரை, என் இருதயம் இப்பொழுது எம்டியா இருக்கிறது. உம்முடைய கிருபையினால, உம்முடைய சமாதானத்தினால, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லணும். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. இருதயம் மகிழ வேண்டுமானால் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேட வேண்டும். சங்கீதம் 105:4, சங்கீதம் 105:4, கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள். கர்த்தரை நாடுங்க, அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். தேவ சமூகம் நம்மை ஆசீர்வதிக்கிற இடம். தேவ சமூகம் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற இடம். நம்மோடு பேசுவார். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி தருவார். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படுகிற இடம். தேவ சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 5:3, Psalm 5:3, சங்கீதம் 5:3 சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டு அருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஒரு ராஜா சொல்லுகிறார், கர்த்தாவே, காலையிலே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் அப்பா. என் சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு உத்தரவு அருளுவீர். எனக்கு பதில் தருவீர். எனக்கு ஜெயத்தை தருவீர். எனக்கு போதிப்பீர். எனக்கு ஆலோசனை தருவீர். எனக்கு எல்லாவற்றையும் நீர் செய்து முடிப்பீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி நான் உமக்கு காத்திருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அதிகாலையிலே தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய், இருதயத்தின் வேண்டுதல்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆயத்தமாகி காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாமும் கூப்பிட வேண்டும், நாமும் ஜெபிக்க வேண்டும். நீ கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால், அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறபடியால், நீ கர்த்தரை தேடுகிறபடியால், நீ கர்த்தரை தொழுது கொள்ளுகிறபடியால், நீ கர்த்தரை ஆராதிக்கிறபடியால், ஆவலோடு அவருக்கு காத்திருக்கிறபடியால், அவரை தேடுகிறபடியால், அனுதினமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறபடியால் அவர் உன்னை விடுவிப்பார். ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தர் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் அவர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். இந்த உலகத்திலே நமக்கு எல்லா இடத்திலும் எல்லா விதத்திலும் பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் உண்டு. பரிசுத்த வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள கடைசி நாட்களின் கொடிய காலத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் அது இப்படி நடக்கும் என்று இவைகளெல்லாம் நமக்கு எச்சரிப்பாய் முன் அறிவிப்பாய் எழுதி கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட கிரியைகளுக்கு நாம் விலகி தப்பி நம்மையும் நம் குடும்பத்தையும் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு கடைசி காலம் இன்றைக்கு அநேகர் நாளுக்கு நாள் எல்லா விதத்திலும் எப்பொழுதும் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு கண்ணீருக்குள்ளும் கசப்புகளுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத, பொறுத்து கொள்ள முடியாத, சுமந்து கொள்ள முடியாத வேதனைகளை சுமந்து தவிக்கிறார்கள். ஆகாரத்தை மறந்து, பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை மறந்து, சுகத்தை இழந்து, சமாதானம் சந்தோஷத்தை இழந்து அனுதினமும் அழுது கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். எந்த ஒரு விதத்திலும் ஆற்றுவார் இன்றி தேற்றுவார் இன்றி கவலையோடு இருக்கிறவர்கள் அநேகர். எல்லாரும் இருந்தும் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்து குடும்பத்தை விட்டு பிரிந்து தூரமாய் போனவர்கள் தனிமையில் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளே, ரட்சிப்பை, மீட்பை, விடுதலையை பெற்றுக்கொண்ட தேவ ஜனமே, இனி காலம் செல்லாது. கிருபையின் வாசல் அடைபடும் முன் கடைசி கால எச்சரிப்பின் சத்தத்தை நீ கேட்டு தாமதியாமல் இயேசுவே என்று கூப்பிடுவாயா? இது கடைசி காலம். கிருபையின் வாசல் அடைபடும் முன் கடைசி கால எச்சரிப்பின் சத்தத்தை நீ கேட்டு தாமதியாமல் இயேசுவே என்று கூப்பிடுவாயா? கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி, தேவ ரகசியம் நிறைவேறும்படி வருகையின் அடையாளங்கள் சடுதியாய் சம்பவிக்கும். கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி, தேவ ரகசியம் நிறைவேறும்படி வருகையின் அடையாளங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்கள் சடுதியாய் சம்பவிக்கும். ஆயத்தத்தோடு இருங்கள். ஒருவரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே நாம் அவரோடு கூட காணப்பட வேண்டும். நீங்கள் இயேசுவுக்கு வேண்டும், உங்கள் குடும்பம் இயேசுவுக்கு வேண்டும், நீ இயேசுவுக்கு வேண்டும். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று உனக்கு சொல்லி இருக்கிறாரே, இந்த இயேசுவிடம் நீ வருவாயா? இயேசு கிறிஸ்துவிடம் நீ வருவாயா? உன்னை சுற்றி இருக்கிற, உன்னை மூடி இருக்கிற, உன்னை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு நீ இயேசு கிறிஸ்துவிடம் வருவாயா? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிற இயேசு கிறிஸ்துவண்டை நீ வருவாயா? இயேசு உன்னை புறம்பே தள்ள மாட்டார். இயேசு உன்னை வெறுத்து ஒதுக்க மாட்டார். இயேசு உன்னை அன்போடு ஏற்றுக்கொள்வார். இயேசு உன்னை ஆதரிப்பார். இயேசு உனக்கு அனுகூலமாயிருப்பார். உனக்கு அடைக்கலமும் பெலனுமாயிருப்பார். உன் ஆபத்திலே உனக்கு அனுகூலமான துணைமாயிருப்பார். இயேசு உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இயேசு உன்னை காப்பாற்றுவார். இந்த இயேசு நமக்கு வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் எல்லா கிரிகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஜெயத்தோடு வாழ வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் சமாதானம் சந்தோஷத்தோடு வாழ வேண்டும். நாம் மனம் மகிழ்ந்திருக்க வேண்டும். நம்ம கவலையோடு இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள்
நாம் வேதனை சுமந்து கொண்டே இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல கொடுத்து விட்டு அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தினால, நன்மையினால நம்முடைய இருதயத்தை, குடும்பத்தை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரிடத்துல நாம் அவரை நம்பிக்கையோடு, அவரை நாம் விசுவாசத்தோடு, அவரை வாஞ்சையோடு தேட வேண்டும். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். அவருடைய நன்மையினால் நம்மை நிரப்புவார். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஒருபோதும் நம்மை விட்டு விலகவே மாட்டார். நம்மை தனிமையில் விட்டு விடவே மாட்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, தம்மால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை, தம்மால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை, தம்மால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதுதான் நம்முடைய ஆண்டவருக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியம். அப்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் ஒரு நாளும் ஒரு விதத்திலும் நம்மை விட்டு விலகவே மாட்டார். எப்பொழுதும் தம்முடைய கிருபையை நம்மேல் பொழிந்து கொண்டிருப்பார். அவருடைய ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதிக்கும். அவர் தான் சொல்லி இருக்கிறாரே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன்னை சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தால, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினால, உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினால நான் உன்னை நிரப்புவேன். உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். வாஞ்சையோடு கூப்பிடுவோமா, இயேசுவே என்று சொல்லுவோமா, அவர் அண்டை வருவோமா? பிரியமானவர்களே, கிருபையின் வாசல் அடைபடும் முன் சடுதியான காரியங்கள், வருகைக்கான அடையாளங்கள் சம்பவிக்கும். தேவ ரகசியம் வெளிப்படும். அனைவரும் காணும்படியாய் அநேக காரியங்கள் நடைபெறும். கர்த்தர் அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறபடியால் நம்மேல் இரக்கமும் மனது உருக்கமும் உள்ள கர்த்தர் நமக்காய் பரிதபிக்கிறவராய் நம் மண்டையிலே நிற்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுப்போம். நம் இருதயத்திலே இருக்கக்கூடிய எல்லா கவலைகளை அவர் மேல வைத்து விடுவோம். நம்முடைய பாரங்களை, மன பாரங்களை அவர் மேல வைத்து விடுவோம். வேதனைகளை கர்த்தர் மேல வைத்து விடுவோம். கண்ணீரை அவர் துருத்தியில வைத்திருக்கிறார். இனியும் கண்ணீர் விட மாட்டார். இது நமக்காய் இறங்கக்கூடிய ஒரு நேரம். கர்த்தர் நமக்காய் பரிதபிக்கிறவர், பரிந்து பேசுகிறவர். நமக்காய் இன்னும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்காய் பயங்கர பராக்கிரமசாலியாய், யுத்த வீரனாய், சேனைகளின் தேவனாகிய கர்த்தராய், ஜெய கிறிஸ்துவாய் நமக்கு முன்பே நடந்து போய்கொண்டிருக்கிறார். தடைகளை நீக்கி போட்டவர். அவர் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு நமக்கு முன்பாய் திறந்த வாசலை வைத்திருக்கிறவர். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எல்லாரும் எழுந்திருப்போமா, நாம் ஜெபிப்போமா? இன்றைக்குரிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு தேவ சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தருவேன் என்றால் தருவார். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் பொய் சொல்ல நம்மை போல மனுஷன் அல்ல. மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் சத்தியபரனாகிய கர்த்தர். அவர் சர்வ வல்லவர். நமக்காக யாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். சகலத்தையும் அதின் காலத்திலே கர்த்தர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நம்முடைய ஜெபம், நம்முடைய கண்ணீர், நம்முடைய விண்ணப்பம், நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவோமா? கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாரே. அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் கொடுப்பார். தேடுங்கள் அப்பொழுது கண்டு அடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். என்னென்ன வாசல் திறக்கப்பட வேண்டுமோ அவர் ஏற்கனவே நமக்கை திறந்து வைத்திருக்கிறார். அந்த வாசலை நாம் போய் தட்டிட்டு நிற்க வேண்டியதில்லை. ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னால் போதும். கர்த்தர் நமக்கு மனம் இறங்கி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். அவர் நம்மோடு இருக்கிறவர். அவர் நம்மை நினைத்திருக்கிறவர். ஒவ்வொரு நாளும் நமக்காகத்தான் புதிய கிருபையை கர்த்தர் நம்மேல பொழிந்தருளி
கொண்டிருக்கிறார். அந்த கிருபையில நாம் களிகூர்ந்து மகிழ வேண்டும். நம்முடைய கவலைகளை பாரங்களை எல்லாம் மறந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அவருக்கு துதியை ஸ்தோத்திரத்தை செலுத்த வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நன்றி உள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே, இயேசுவே, என் அப்பா, என் பிதாவே என்று நாம் அவரை கூப்பிட வேண்டும். அவரை கனப்படுத்த வேண்டும். அவர் நம்மோடு வாசம் செய்கிறவர், நம்மோடு கூட நடக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். அந்த வனாந்தரத்திலும் தம்முடைய ஜனத்தை அவர் கைவிடவே இல்லை. அவர்களோடு கூட இருந்தார். அவர்களுக்கு அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை கொடுத்தார். தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகவே இல்லை. கர்த்தர் அவர்களோடு கூடவே இருந்தார். இந்த ஆசீர்வாதமான தேசத்திலே, இந்த தேசத்தின் சிங்காரமான தேசத்திலே கர்த்தர் நம்மை கைவிடுவாரா? நம்மை காணாதவர் போல இருப்பாரா? எத்தனை ஆசீர்வாதங்களை அதிகமாய் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ற வசனத்தின்படி உம்மிடத்திலிருந்து இரக்கத்தை, மனது உருக்கத்தை, ஆச்சரியமும் அற்புதமான பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. தகப்பனே, எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து ஒரு ரட்சிப்புக்காய், ஒரு விடுதலைக்காய், ஒரு ஜெயத்திற்காய் உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற வசனத்தின்படியே ஒவ்வொருடைய வாஞ்சையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்து வேண்டுதல்களை அருள் செய்து விடுதலையை, ஜெயத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை, உம்முடைய நாமத்தின் மகிமையை, உம்முடைய நாமத்தின் வல்லமையை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து உயர்த்தி ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் அற்புதர், நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் எனக்காக யாவையும் செய்து முடியும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காகவும் அவர்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பாதைகள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வனாந்தரத்திலே வழி உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். அவாந்தர வெளியிலே ஆறுகள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை நம்பி இருக்கிற, உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அவர்கள் மகிழும்படி அற்புத அதிசயங்கள் உம்முடைய நாமத்தினால் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமும் செழிப்பும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்குரிய கனத்தை மேன்மையை கொடுத்து உயர்த்தி ஆசீர்வதித்து கனப்படுத்தி பெயரை பெருமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இதுவரையிலும் சென்றிராத புதிய பாதையிலே கர்த்தர் கரத்தை பிடித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இதுவரையிலும் கண்டிராத, பெற்றிராத புதிய ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள, பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போட்ட கர்த்தர் முன் செல்லுவீராக. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்ற வசனத்தின்படி நீர் திறந்து வைத்திருக்கிற அந்த திறந்த வாசலில், அந்த ஆசீர்வாதத்தின் வாசலில், அந்த சமாதானம் சந்தோஷத்தின் வாசலில், அந்த மகிழ்ச்சியின் வாசலில் மகிழ்ச்சியோடே பிரவேசித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நீர் எங்களுக்கு சம்பூர்ணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவனை நம்பி
நாங்கள் நம்பி இருக்கிறபடியால் சகல சம்பூர்ண ஆசீர்வாதத்தாலும் நன்மையாலும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்ற வசனத்தின்படி ஆசீர்வதித்து செழித்திருக்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர் உனது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரளி உனது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினாலே மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடி ஏற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்ற உம்முடைய வசனத்தின்படியே இந்த சபை குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். திரு சபையை ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையின் குடும்பங்களை பெயர் பெயராய் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலே இந்த குடும்பங்களில் இயற்கையினால எந்த சுகவீனம் பலவீனம் உம்முடைய பிள்ளைகளை காண தொட நெருங்க விடாதபடி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொருவரையும் நீர் மூடி மறைத்து வைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். திரு சபையின் ஊழியங்கள் அனைத்திலும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். அகில உலகத்திலும் சமாதானத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, நல்ல நாட்களை நல்ல காலங்களை ஆசீர்வாதத்தின் காலங்களை இன்னும் கொஞ்ச காலம் கிருபையாய் தந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகை பரியந்தம் கர்த்தாவே, ஆண்டவரே, அந்த ரகசிய வருகையிலே கர்த்தாவே அனைவரும் உம்மோடு காணப்படும்படியாய் அதற்குரிய எல்லா கிருபைகளையும் அதற்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தந்து ஆண்டவரே உம்முடைய வருகையிலே அனைவரும் காணப்பட கிருபை செய்யும். அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். பெயர் பெயராய் குடும்பமாய் ஆசீர்வதியும். அப்பா ஆண்டவரே, நீர்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அப்பா ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருக்கட்டும். கர்த்தாவே, கர்த்தர் கூட நல்ல சுகத்தை பலனை தாரும். அப்பா, நீர்தான் சொல்லி இருக்கிறீர். அப்பா ஆண்டவரே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அப்படியே கர்த்தர் உம்முடைய வருகை பரியந்தம் ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லி இருக்கிறீரே, அப்படியே ஆசீர்வதியும். அப்பா, உம்முடைய வார்த்தை தான் உம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். கர்த்தாவே, இனி இவருடைய இருதயத்தில் எந்த கவலையோ கஷ்டமோ கண்ணீரோ வேதனையான காரியங்களோ எந்த பிரச்சனைகளோ குடும்பத்திலேயோ எங்கேயும் வரக்கூடாது. அப்பா ஆண்டவரே, எல்லா இடத்திலும் உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோட இருக்கணும். அப்பா, கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை தந்தார், தேவ சமூகத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபையை தாரும். அப்பா ஆண்டவரே, திருச்சபையின் தேவைகளை சந்தியும். அப்பா, ஊழியத்தின் தேவைகளை எல்லாம் கர்த்தர் ஆச்சரியம் அதிசயப்படுறாங்க. இத்தனை ஆண்டு காலம் நீ நடத்தினதை போல இன்னமும் நடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோப்பா ஆண்டவரே. இந்த நாட்களும் கர்த்தாவே அநேகர் தனக்கு எந்த ஒரு ஆதரவோ உதவியோ ஒத்தாசையின்றி உம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிறார்களே கர்த்தாவே, அவர்களை தேவ சமூகத்திலே கொண்டு வந்து ஆசீர்வதியும். அப்பா, உம்மை அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்து கர்த்தர் தாங்கும். அப்பா, இந்த காலங்கள் கொடிய காலங்களாய் இருக்கிறபடியினால எல்லாரும் உம்முடைய அன்பினால நிரப்பப்பட உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இறங்கி ஆண்டவரை எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த திருச்சபையினால கர்த்தாவே ஆண்டவரை நீ சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வசனமும் ஜனத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரை அகில உலகத்துக்கும் உடைய வசனத்தை அனுப்பும்படியாய் கிருபையை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமான கிருபைகளை தரும். மிஷன் ஃபீல்ட் ஊழியங்கள், அங்குள்ள ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அப்பா, எப்போ கேட்டாலும் நாங்கள் நற்செய்தியை கேட்கணும், ஆசீர்வாதத்தின் செய்தியை கேட்கணும். கர்த்தர் ஒருவரை எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதிக்கிறோம் உடைய கரத்தில் திருச்சபையின் குடும்பங்களை ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, தொடர்ந்து ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். கூட இரும். உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.